ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அறிமுகமாகறாங்க வராங்க. அவங்க வீட்டில் வந்து வச்சு பேசுகிறாங்க. சரி நானும் தனியாக இருக்கேன். சரி எனக்கு நான் ஃபேமிலி எதுவும் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஒரு மேரேஜுக்காக ப்ரொபோசலாக கொண்டாந்து நிற்கிறாங்க. சரி ஓகே, அவ்வளோ சிங்கிள் பேரண்ட் நானும் அதே சினிமாவில் தான் இருக்கேன். நிறைய சொல்கிறாங்க தொழில் அது பண்ணுறாங்க. எங்களை கேரிங்கா இருக்கு. வள்ளியும் அவங்க ஹஸ்பண்டும் எப்படி இருக்காங்களோ அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துக்கலாம். அது நிரந்தரமா இருக்கு. அவரும் தாலி தான் கட்டியிருக்காரு, நிக்கா தான் பண்ணாரு. என்னோட ப்ரொஃபஷனலுக்கு அது கொஞ்சம் தேவைப்படுது. என்னோட ஃப்ரீடம். நானும் சினிமாவில் தான் இருக்கேன். பட் அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சினிமாவில் இருக்கணும் தெரியாது. ஏன்னா அவங்களதே அவங்க பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். சினிமா வந்து நடிப்புக்காக, வளர்ச்சிக்காக, சாதிக்கணுன்றதுக்காக சினிமாக்குள்ள வந்தால் பரவாயில்ல. இவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. நான் பிறந்த வந்து சினிமா சாப்பாடு தான். எங்கள் அப்பா சினிமாக்கார தான், எல்லாமே இருந்தது தான். 20ஆம் தேதி நைட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள என்ன தாலி கட்டினா போதும் அப்படின்னு கேட்டதுனால ரிக்வெஸ்ட்னால தான் பண்ணதேன். அதை பண்ணிட்டு 2வது நாளே வந்து எனக்கு வீடு சொந்தமாக வாங்கி கொடுக்கணும், எனக்கு மொத்தமாக வாங்கி கொடுக்கணும், நான் ஏகவல்லி மாதிரியும் ஃபிரோஸ்கான் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அதெல்லாம் சொல்லும்போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு அந்த இதுக்கு அவங்க கேட்ட டிமாண்டு நாங்கள் ஒத்துக்கல. ஸோ அதனால அவங்க வந்து இந்த மாதிரி வேற மாதிரி எடுத்து நான் எங்கே கேட்பணும், கொடுத்த காசு கேட்டுன்னு சொல்லி மகளிர் ஆணையம் போய் உட்கார வச்சாங்க. இது வரைக்கும் அவங்க கூட பண்ண அந்த செப்டம்பர் மாசத்துலேருந்தே ₹1 கூட நான் இது வரைக்கும் அவகாசம் சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டுருக்கேன், அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அதுவுமே என் காசுல நான் வாங்கி கொடுத்து அதில் செஞ்சு தான் சாப்பிட்ருக்கேன் தவிர ₹1 அவளை செலவு பண்ண விட்டது கிடையாது. அவள் கார் பெட்ரோல்லேருந்து, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து, பசங்க ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து ₹3 லட்சம் கட்டணும், அதுக்கும் காசு வாங்கணும். எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் தெரியும் போது டிமாண்ட் அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் போது சொந்த வீடு வேணும், அதுவும் சைக்கிள் மாதிரி பண்ணுவாப்லங்க. நீ வந்தப்புறம் பேசும்போது சரி ஓகே, நல்லா அவங்க ஃபேமிலியாக பேசுகிறாங்க, சிங்கிள் பேரண்ட் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போதே எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று செட் பண்ணோம், உங்களை மாதிரியே நானும் பண்ணோம். பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு, நம்ம ரெஃபர் பண்ணி விட்டோம். இன்னுமே அங்கே கடைக்கார ஒருத்தருக்கு ₹2 லட்சம் அட்வான்ஸை திருப்பி கொடுக்கல. அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இப்போ லேடிஸாக இருக்கிறதுனால என்னால் கேட்க முடியல, இவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த குற்றச்சாட்டு நீங்கள் முன் வச்சது வந்து ரொம்பவே பரவலாக வந்து எல்லாம் பேசப்பட்டிருக்குது சார். ஆக்சுவலாக இதோட பின்னணி வந்து என்ன சார்? 18 லட்சம் திட்டத்தட்ட ஏமாந்துருக்கதா வந்து சொல்கிறீங்க சார். இது பின்னணிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து இன்டென்ஷனாக யாரும் பண்ணுறதில்ல. இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அறிமுகமாகறாங்க வராங்க. அவங்க வீட்டில் வந்து வச்சு பேசுகிறாங்க. சரி நானும் தனியாக இருக்கேன். சரி எனக்கு நான் ஃபேமிலி எதுவும் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா யாரும் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நம்மளை வந்துட்டு ஒரு மேரேஜுக்காக ப்ரொபோசலாக கொண்டாந்து நிற்கிறாங்க. சரி ஓகே, அவ்வளோ சிங்கிள் பேரண்ட் நானும் அதே சினிமாவில் தான் இருக்கேன். நிறைய சொல்கிறாங்க தொழில் அது பண்ணுறாங்க. தொழில் ஒரு பக்கம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு 15-20 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த தொழிலில். பட் இருந்தாலும் நானும் சினிமாவில் தான் இருக்கேன். பட் அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சினிமாவில் இருக்கணும் தெரியாது. ஏன்னா அவங்களதே அவங்க பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். சினிமா வந்து நடிப்புக்காக, வளர்ச்சிக்காக, சாதிக்கணுன்றதுக்காக சினிமாக்குள்ள வந்தால் பரவாயில்ல. இவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. நான் பிறந்த வந்து சினிமா சாப்பாடு தான். எங்கள் அப்பா சினிமாக்கார தான், எல்லாமே இருந்தது தான். நீங்கள் வந்தப்புறம் பேசும்போது சரி ஓகே, நல்லா அவங்க ஃபேமிலியாக பேசுகிறாங்க, சிங்கிள் பேரண்ட்டு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போதே எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று செட் பண்ணோம், உங்களை மாதிரியே நானும் பண்ணோம். பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு, நம்ம ரெஃபர் பண்ணி விட்டோம். கூட போனால் அவங்க டைரெக்டாக என்னவோ அவங்க பேசிக்கிட்டாங்க, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, எக்ரிமெண்ட் அவங்க பேரில் போட்டாங்க, ரெஃபர் பண்ணி கொடுத்தோம். கூட ஹெல்ப் பண்ணுறோமா, கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துலாம். சரி நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். சரி கூட இருக்கவங்களும் நம்மள மாதிரி வாழ்ந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அது போகும்போது அவங்களுக்கு ஒரே மாதம் 2 மாதத்தில் 10 லட்ச ரூபா போட்டு மாதம் 5 லட்ச ரூபா எடுக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சரி பிஸ்னஸ்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதாலும் தெரியாமதான் தெரியல. போட்ட உடனே எனக்கு காசு வரல அப்படின்னா, யாரோ ஹராமுன்னு சொன்னாங்க, பார் வச்சா எப்படின்னாங்கன்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்களே கேட்டு அவங்களே திருப்பி எனக்கு வந்து பிரச்சனை பண்ணும்போது ஓனர் சொல்லிட்டாரு, 3 மாதம் நோட்டீஸ் வேணும், நீங்களே வந்தீங்க இப்போ எல்லாம் பண்ணிட்டு இப்போ கிளம்புறேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அதுவுமே வந்து கிண்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களோட அட்வான்ஸ் காசு அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் தான் அவங்க அமிச்சது, அவங்க அக்கௌண்ட்டில் திருப்பி அவங்களே வாங்கிட்டாங்க. இன்னுமே அங்கே கடைக்கார ஒருத்தருக்கு ₹2 லட்சம் அட்வான்ஸை திருப்பி கொடுக்கல. அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இப்போ லேடிஸாக இருக்கிறதுனால என்னால் கேட்க முடியல, இவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. யார் இருந்தாலும் அந்த மாதிரி பேசிட்டு சமாளித்து விட்டுட்டு இவங்க காசை வாங்கிட்டு இவங்க சேஃபாக போயிட்டாங்க. சரி ஓகே போயிட்டாங்க ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க, அந்த காசு வாங்கிறதுக்காக தான் நான் வந்து நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு. அப்படி காசு வாங்கினா 5ஆம் தேதியாக ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டாரு, போக வேண்டியதானே 5ஆம் தேதி, எதுக்கு திருப்பி ட்ராவல் பண்ணோம். சரி அதெல்லாம் போய் அவள் கேட்ட விஷயம் வேற, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கும். அதுக்கு நான் வந்து ஒத்து வரல. நான் சொன்னேன் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்றதுனால நான் சம்பாரிச்சு சாப்பிடணுன்றதுனால தான் இது வரைக்கும் அவன் என் கூட பண்ண அந்த செப்டம்பர் மாசத்துலேருந்தே ₹1 கூட நான் இது வரைக்கும் அவகாசம் சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்ருக்கேன், அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அதுவுமே என் காசுல நான் வாங்கி கொடுத்து அதில் செஞ்சு தான் சாப்பிட்ருக்கேன் தவிர ₹1 அவளை செலவு பண்ண விட்டது கிடையாது. அவள் கார் பெட்ரோல்லேருந்து, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து, பசங்க ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து ₹3 லட்சம் கட்டணும், அதுக்கும் காசு வாங்கணும். அப்போ எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் தெரியும் போது டிமாண்ட் அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் போது சொந்த வீடு வேணும், அதுவும் சைக்கிள் மாதிரி பண்ணுவாப்லங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவளோட ஒரு முடிச்சு ஒரு 2வது நாள் லைக் 20ஆம் தேதி நைட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள என்ன தாலி கட்டினா போதும் அப்படின்னு கேட்டதுனால ரிக்வெஸ்ட்னால தான் பண்ணதே.
என் பர்த்டே அதுமா சரி உனக்கு வந்து நான் எதுவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன். சரி இனிமேட்டு அந்த பர்த்டே வந்து நம்ம கல்யாண நாளாக ஃபீல் பண்ணிடலாம், நம்ம அப்படி இருந்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் முன்னாடியே பண்ணதுனால தான், பேசுனதுக்கப்புறம் அவங்க கேட்டதுனால தான், எனக்கு தாலி ஒன்று கேட்டதுனால தான் நம்ம குடும்பம் தரல, இல்லைனா அது கூட கிடையாது. நான் நல்லாவே பண்ணியிருப்பேன். நான் பட் அதை பண்ணிட்டு 2வது நாளே வந்து எனக்கு வீடு சொந்தமாக வாங்கி கொடுக்கணும், எனக்கு மொத்தமாக வாங்கி கொடுக்கணும், நான் ஏகவல்லி மாதிரியும் ஃபிரோஸ்கான் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அதெல்லாம் சொல்லும்போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு அந்த இதுக்கு அவங்க கேட்ட டிமாண்டு நாங்கள் ஒத்துக்கல. ஸோ அதனால அவங்க வந்து இந்த மாதிரி வேற மாதிரி எடுத்து நான் எங்கே கேட்பணும், கொடுத்த காசை கேட்டுருன்னு சொல்லி மகளிர் ஆணையம் போய் உட்கார வச்சாங்க.